போட்டி தேர்வு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாலிட்டி சீரீஸில் இது பார்ட் 5. ஸோ ஏற்கனவே 4 வீடியோஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அது பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய அந்த வீடியோஸை பார்த்துருங்க. இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம். ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம மினிமம் ஒரு 10 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப டீட்டெயில்டாக போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளால் 5 கேள்விகள், பட் 5 கேள்விகள் அப்படின்னா 5 டாப்பிக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் எவ்வளோ தெரிஞ்சிக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 500 கொஷின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது மேக்ஸிமம் சிலபஸ் போர்ஷனை ஓரளவுக்கு நம்ம கொஷின் வைஸாகவும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அந்த டாப்பிக்கை நம்ம ரிவைஸ் பண்ண மாதிரி ஆகிடும். புதுசாக படிக்கிறவங்க அது கம்ப்ளீட்டாகவும் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏதாச்சும் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் இருந்தனாலும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, முதல் கேள்வி வந்துடுவோம். இன்றைக்கான முதல் கேள்வியில் பார்த்தீங்க அப்படின்னா, 1964 ஊழலை தடுப்பதற்கு சந்தானம் குழுவின் பரிந்துரையால் உருவாக்கப்பட்ட அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிபிஐ, சிவிசி, லோக்பால், லோக் ஆயுக்தா அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், அதுதான் சிவிசி அப்படின்னு சொல்றது. இதுக்கான ஆன்சர் என்ன கேட்டால் சிவிசி தான். ஓகேங்களா, சிவிசி ஃபுல் ஃபார்ம் என்னது? எதுக்காக கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா, புதுசாக படிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏற்கனவே தெரிஞ்சவங்க குயிக்காக நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ரிவைஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. புதுசாக படிக்கணும் அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி தெரியாது, இதுவே நம்ம 5வது செஷன் ஆகிடுச்சு. இது 50வது செஷனாக போகும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக நோட் பண்ணிட்டு வாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது இப்போ என்ன சொல்லியிருக்கேன், இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1964 ஊழலை தடுப்பதற்காக என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்டல் கரப்ஷனை அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஒரு கவர்மெண்ட் பாடி கிரியேட் பண்ணுறாங்க 1964. சரிங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது, ஸோ யாருடைய ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கே சந்தானம், யார்? கே சந்தானம் அப்படிங்கிறவருடைய தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமிட்டி இந்த ரெக்கமெண்டேஷனை கொடுக்குது. ஓகேங்களா, கமிட்டி ஆன் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன். இந்த கமிட்டி பேர் என்ன? கமிட்டி ஆன் ப்ரிவென்ஷன் ஆஃப், ஊழலை தடுப்பதற்கான குழு. சரிங்களா, ஓகே. ஸோ இது ஒரு தீர்மானம் கொண்டு வாங்க 11th February 1964. சரிங்களா, இது செட்டப் பண்ணது. ஓகேங்களா, இந்த கமிட்டி. ஓகேங்களா, சரி. ஸோ இப்போது நமக்கு சிவிசி பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ சிவிசி, கரண்ட் சிவிசியாக யார் இருக்காங்க, அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனராக யார் இருக்காங்க, ஓகே, ஃபஸ்ட்டு யார் இருந்தாங்க, இந்த மாதிரியான சில இன்ஃபர்மேஷனை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஏன்னா தேர்வுகளில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னா இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு 1 NS ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். சரிங்களா, அவர் நோட் பண்ணிக்கோங்க. 1964 ஃபார்ம் பண்ணும்போது 64லேருந்து 68 வரைக்கும் அவர் இருந்திருப்பார். சரிங்களா, இப்போ இருக்கக்கூடியவர் பிரவீன் குமார் ஸ்ரீவஸ்தவா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. இவர் 28 December 2022 இவருடைய 27 வரைக்கும் இவர் தான். சரிங்களா, இப்போ இருக்கக்கூடிய சிவிசி யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, எந்த கமிட்டியினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? சந்தானம் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இது ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஒரு அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்பாகவோ அல்லது சட்டப்பூர்வ அமைப்பாக தோற்றுவித்தாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணும்போது அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்பாக ஆரம்பிக்கப்படவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, சட்டப்பூர்வ அமைப்பாக இருந்துச்சானா அதுவும் இல்லை. சரி, சட்டப்பூர்வ அமைப்பான அந்தஸ்து எப்போ கிடச்சிது அப்படின்னா 2003 கிடச்சிது. இதெல்லாம் உங்களுக்கு கூற்றுல கொடுத்து கேட்கலாம். சரிங்களா, இதனுடைய பணி என்ன? மத்திய அரசு இல்லை அரசு சார் நிறுவன பணியாளர்கள் மீதான விசாரணையை மேற்கொள்வது தான் இவங்களுடைய பணி. சரிங்களா, மத்திய அரசு ஊழியர்களை அதே மாதிரி அரசு சார் பணியாளர்கள் மீதான விசாரணை கொண்டு வருது. இவருடைய பதவிக்காலம் எவ்வளவு சார்? 4 years. உங்களுடைய பதவிக்காலம் எவ்வளவு? மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர்களுடைய பதவிக்காலம்
4 இயர் அப்படி இல்லைனா 65 இயர்ஸ் எது ஃபஸ்ட்டு வருதோ அது வரைக்கும் அவர் வந்து என்ன பண்ணலான்னா பதவிக்காலம் மறுபடியும் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட முடியும். அதாவது ஒரு போஸ்டிங்கு இந்த போஸ்டிங் வந்துட்டார், திரும்ப இதே போஸ்டிங் வந்து அவர் வந்து ரீஎலெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி பண்ண மாட்டாங்க. சரியா, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. திரும்ப பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இவர் அப்பாயின்ட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால் குடியரசுத் தலைவர் அப்பாயின்ட் பண்ணுவார். அப்போ பதவி நீக்கம் யார் செய்வாங்க? குடியரசுத் தலைவர் தான் பண்ணுவாங்க. சரிங்களா, இப்போது இவர் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான பரிந்துரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, என்ன படிச்சிருக்கணும், என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வி வரும்ல, எப்படி சேர்ந்து வேலைக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவரை வந்து நம்ம சிவிசியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் இருப்பார், பிஎம். சரிங்களா, பிஎம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழு உங்களை பரிந்துரை செய்கிற குழு இருக்குல்லையே அந்த குழுவுக்கான தலைவர். சரிங்களா, மத்திய உள்துறை அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர், அப்புறம் மக்களவை, எதிர்கட்சி தலைவர், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு நபரை வந்து பரிந்துரை செய்வாங்க. அவருக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, இந்த யூபிஎஸ்சி அப்புறம் மத்திய பொதுப்பணியாளர் தேர்வாணையம் இருக்கு இல்லையா, மத்திய புலனாய்வு ஆணையர், ஸோ இவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் லெவலில் வந்து சேலரி கிடைக்கக்கூடிய ஒரு போஸ்டிங்கில் தான் இருக்காங்க. சரிங்களா, சரி, இதெல்லாம் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்வி தான். ஓகேங்களா, 2003 தான் சட்டப்பூர்வ அமைப்பு பார்லிமெண்ட் வந்து ஒரு லா மூலமாக வந்து அதுக்கு இங்கிலீஷில் வந்து ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரியா, ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் 2003 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கினாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, யாரெல்லாம் இருக்காங்க, எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா, 65 இயர்ஸு 4 இயர்ஸ் தான் டேர்ம். நேற்று வந்து ஒருத்தரை பற்றி பார்த்துருப்போம், நேற்று வந்து சிஏஜி பற்றி பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி வீடியோவில். அதுக்கு இதுக்கு வித்தியாசம், இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இதை அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய கமிட்டி ஒரு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கக்கூடிய 3 மெம்பர் கமிட்டி. சரிங்களா, ரெக்கமெண்டேஷன் கொடுக்கக்கூடிய 3 மெம்பர் கமிட்டியில் இருக்கக்கூடியவங்க பிஎம். சரிங்களா, பிஎம் இருக்காங்களா, அப்புறம் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இருக்காங்களா, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்சபாவுடைய அப்போசிஷன் பார்ட்டி லீடர் வந்து இருக்காங்களா, லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் இந்த லோக்சபா இருக்காங்க. சரிங்களா, இது ரொம்ப பேசிக்கானது. இவர் வந்து ஒரு டைம் எலெக்ட் பண்ணிவிட்டு இந்த பதவியில் இருக்காங்க. ஒரு பதவிக்காலம் வந்து முடிஞ்சது 4 இயர்ஸோ இல்லை 65 இயர்ஸோ வந்து முடிஞ்சதுனால அவர் டென்யூர், அதாவது பதவிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வந்து எலிஜிபிளாக வருவாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வேறு எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ பதவிகளோ அவருக்கு கொடுக்கக்கூடாது. சரிங்களா, இதே தான் சிஹெச்சிக்கு நம்ம பார்த்துருப்போம், நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, சரியா, ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. எது சரி, என்ன கேள்வி? இந்திய அரசியலமைப்பை திருத்தக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்குங்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பை திருத்த அரசியலமைப்பு திருத்தக்குழு இருக்காமல் மாநில அரசு அரசியலமைப்பை திருத்த தொடக்கத்தை கொண்டு வரலாம். ஓகே, அடிப்படை உரிமைகள் சட்டத்திருத்த மூலம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எது சரியானது கெஸ் பண்ணுறீங்களா? எஸ், இந்திய அரசியலமைப்பை திருத்தும் அதிகாரம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா நாடாளுமன்றம் தான் பண்ணும், பார்லிமெண்ட் தான் பண்ணும். அப்போது ஆப்ஷன் ஏ சரியானது. சரிங்களா, மாநில அரசு அரசியலமைப்பை திருத்த முடியுமானா பண்ண மாட்டாங்க. திருத்தக்குழு இருக்கானா இல்லை, நாடாளுமன்றம் தான் பண்ணும், பார்லிமெண்ட்டில் தான் பண்ணுவாங்க. நாடாளுமன்றம் பாராளுமன்றம் தான் பண்ணும் அப்படிங்கிறது சரியானது. அடிப்படை உரிமைகளை சட்டத்திருத்தம் மூலமாக மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்றலாம். சரிங்களா, அப்படி நிறைய மாற்றிருக்காங்க. இனிஷியலாக நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது 7 இருந்திருக்கும், இப்போ 6 தான் இருக்குது. நமக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அதாவது சொத்துரிமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமையாக இருந்திருக்கும், அதை தூக்கியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் ஃபஸ்ட் செகண்ட். இப்போ இது வராது. ஸோ இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கேள்விக்கு வருவோம். தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 6 பேரா, 12 பேரா, 18 பேரா, இல்லை 24 பேரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஆன்சர் பண்ணலாமா? மாநிலங்களவை, பாராளுமன்ற, மாநிலங்களவை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறாங்க? மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். சரிங்களா? மாநிலங்களவை இந்த பெயர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ மாநிலங்களவை? 1954 ஆகஸ்ட் 23 மாநிலங்களவை, சரியா, அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய இந்த பெயரை வந்து கொண்டு வந்தாங்க. சரியா? இது முக்கியமான இதெல்லாம் நீங்கள் மாநிலங்களவை படிக்கும்போது படிக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? சரி, இப்போது மாநிலங்களவையில் அரசியலமைப்பினுடைய ஆர்டிக்கல் 80 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுது? மாநிலங்களவையில் அதிகபட்ச உறுப்பினர்களோட எண்ணிக்கை 250 இருப்பாங்க. இவ்வளவு 250 இருப்பாங்க. இதில் 12 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன கிளாஸ்லையும் பார்த்துருப்போம். ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், நாமினேட்டட் மெம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய நியமன உறுப்பினர், நியமனம் செய்யக்கூடியவர்கள் யார் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் பண்ணுவார். அதில் 12 பேர் வந்துடுறாங்க. சரி, ஓகேவா? மீதி இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் 12 பேர் வந்து பரிந்துரைக்கப்படுறாங்க. மீதி வந்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுடைய பிரதிநிதிகளாக வருவாங்க. சரிங்களா? இப்போ மாநிலங்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்றதை முடிஞ்சால் கரெக்டான ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே, மேக்ஸிமம் இது இப்போ இருக்கக்கூடியது 245. அதில் 233 உறுப்பினர்கள் மாநிலம், யூனியன் பிரதேச பிரதிநிதிகள், 12 பேர் வந்து நாமினேட் பண்ணது. ஸோ 245. சரியா? ஓகே, ஸோ இந்த 12 பேர் எங்கெல்லாம் வந்து வருவாங்க அப்படின்னா அறிவியல், கலை, விளையாட்டுத்துறை, இலக்கியம், சமூக சேவை, இந்த மாதிரி பல அனுபவம், சிறப்பு அறிவு இல்லை அனுபவம் இருக்கக்கூடிய நபர்களை கொண்டு வருவாங்க. சரியா? இந்த தொகுதி பங்கீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ அதுலேருந்து தான் இந்த கொஷினை வச்சுருக்காங்க. என்னது? தொகுதி பங்கீடு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு தொகுதிகள் வந்து பங்கீடு செய்கிறாங்க, பாராளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? மக்களவைக்கு எத்தனை, மாநிலங்களுக்கு எத்தனை அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம தமிழ்நாடு பற்றி தானே கேட்குறாங்க. ஏன் சார் சுற்றி வந்துட்டு இருக்கீங்க? ஆன்சரை சொல்லுங்கள், போயிடலாம், அடுத்து வெயிட் பண்ணாதீங்க. சரியா? தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி சிம்பிளாக ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கும் எத்தனை? தமிழ்நாட்டில் வந்து மாநிலங்களவைக்கு 18, சரியா, மக்களவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 39 தொகுதியும் இருக்குது. சரிங்களா? இது ரொம்ப பேசிக். சரியா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இதிலிருந்து கொஷின்ஸ் அடிக்கடி, ஏன்னா நம்ம எத்தனை தொகுதி இருக்குன்னு கூடமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி அப்படிங்கும்போது அதுக்கு வந்து ராஜ்யசபாவுக்கு 1, அதே மாதிரி லோக்சபாவுக்கு 1. சரி, இந்த ஒரு கவுண்ட்டையும் சேர்த்துட்டு தான் 40 நம்மதே, 40 நம்ம 40 தொகுதியிலையும் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்சபா எலெக்ஷன் வரும்போது இந்த பிரச்சாரம் பண்ணும்போது அப்படி தான் பண்ணுவாங்க. தமிழ்நாடையும் பாண்டிச்சேரியும் ஒன்றாவே சேர்த்திப்பாங்க. பட் நமக்கு வந்து 39 தொகுதிகள் இருக்குது மக்களவைக்கு. சரிங்களா? இது வந்து ராஜ்யசபாவுக்கு வந்து 18 இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து வேற ஏதாச்சும் நம்ம வந்து என்ன எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, தொகுதி பங்கீடு யூனியன் பிரதேசங்களுக்கு எத்தனை, மாநிலங்களுக்கு எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா அரசியலமைப்பினுடைய 4வது அட்டவணையில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எப்படி வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் இது கால்குலேட் பண்ணி இவ்வளோ தொகுதின்னு சொல்லிட்டு ஒதுக்கீடு செய்கிறாங்க. சரிங்களா? இந்த மாநில மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் புதிதாக மாநிலம் உருவாகுது. அதாவது 1952 மாநில மறுசீரமைப்பு மற்றும் புதிய மாநிலங்கள் உருவாக்குறாங்க இல்லையா? ஸோ அதனுடைய அடிப்படையில் அப்போ மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து தகுதி இழப்பு இதை பற்றி போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தனியாக வந்து பார்க்கலாம். சரியா? ஓகே, ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர்ஸ் நமக்கு வந்து கிடைச்சது. இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக, சரிங்க சார், ஓகே, தமிழ்நாட்டில் 18ன்னு சொல்லிட்டீங்க. வேறு எங்கே சார் அதிகமாக இருக்குது? மகாராஷ்டிராவில் பார்த்தீங்க அப்படின்னா 19 வந்து மாநிலங்களவைக்கு இருக்குது. சரிங்களா? மகாராஷ்டிராவில் மாநிலங்களவைக்கு 19 இருக்குது. அதே மாதிரி லோக்சபாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 இருக்குது. ஆனால் இதை விட பாப்புலேட்டட் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தா யூபியில் 31 இருக்குது. 31 சீட்டு வந்து ராஜ்யசபாவுக்கும், லோக்சபாவில் வந்து பார்த்திங்கன்னா 80 சீட்டு இருக்குது. அதனால தான் வந்து எப்படியாச்சும் சவுத்தில் வின் பண்ணலனாலே நார்த்தில் வின் பண்ணிட்டா அவங்க பிஎம் ஆயிடுறாங்க. சரியா? ஓகே, ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. ஹையஸ்ட் எது அப்படின்னு பார்த்தா யூபியில் வந்து 31. அதே மாதிரி லோக்சபாவில் வந்து 80 சீட் இருக்குது. சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது இப்போ பாண்டிச்சேரி 1 அப்படின்னு சொன்னால் ஸ்டேட்டில் வந்து பார்க்கும்போது
அருணாச்சல பிரதேசத்துக்கு மாநிலங்களவைக்கு 1. இப்போ ராஜ்யசபா லோக்சபான்னு வச்சுக்கோங்க. சரியா? லோக்சபாவில் 2 சீட்டு. ஓகேங்களா? லோக்சபாவுக்கு 2 சீட்டு, ராஜ்யசபாவுக்கு 1 சீட்டு. அதே மாதிரி வேறு எது சார் 1 அப்படின்னா கோவாவுக்கும் 1 தான். அதே மாதிரி லோக்சபாவுக்கு 2. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே இந்த சின்ன சின்ன ஸ்டேட் இருக்குது, நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மணிப்பூருக்கு இது 1, லோக்சபாவுக்கு 2. சரிங்களா? மேகாலயா இருக்குது, மேகாலயாவுக்கும் 1 சீட்டு தான். அதே மாதிரி லோக்சபாவுக்கு 2 சீட்டு. சரிங்களா? அப்புறம் மிசோரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2மே 1 தான். சரியா? அதே மாதிரி நாகாலாந்துக்கு இது 1 இது 1. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்ன விட்டோம்? சிக்கிம் இதுவும் 1 தான். சரிங்களா? ராஜ்யசபாவுக்கு 1 தான், லோக்சபாவுக்கு 1. இன்னும் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் வரணுமே, சிஸ்டர் ஸ்டேட்ஸ் 7 ஸ்டேட்ஸ். திரிபுரா வந்து இது 1, அதே மாதிரி இவங்களுக்கு வந்து 2 சீட்டு. சரிங்களா? லோக்சபாவுக்கு 2 சீட்டு. ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடியதில் கம்மியான எண்ணிக்கை இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்ஸ். சரிங்களா? அப்போ இது என்ன அருணாச்சல பிரதேசம், ஆந்திர பிரதேசம் நினச்சிடாதீங்க. ஆந்திர பிரதேசத்தில் 11. சரிங்களா? ஆந்திர பிரதேசத்தில் 11 சீட்டு ராஜ்யசபாவுக்கு, மக்களவைக்கு 25 சீட்டு. சரிங்களா? அருணாச்சல பிரதேசத்துக்கு தான் 1, கோவாவுக்கு 1, மணிப்பூர் 1, மேகாலயா 1, மிசோரம் 1, நாகாலாந்து 1, சிக்கிம் 1, திரிபுரா 1. சரிங்களா? புக்கில் கொடுக்கும்போது இந்த சிக்கிம் பற்றி மட்டும் ஒன்று கொடுத்துருப்பாங்க, 1 தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வாங்க இங்கே ஆன்சரை பார்த்துட்டு வருவோம். இப்போ எத்தனைது? 18. ஆப்ஷன் சி வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்களா? எஸ், யுவர் ரைட். நெக்ஸ்ட் கொஷின் போவோம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து கேபினெட் செயலாளர் பதவி இந்தியாவில் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1950 இல்லை 52, 54, 56, எந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் செயலாளர் பதவி ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? 1950. இப்போ 1950 இந்த பதவியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? உருவாக்கம் எப்போ? 70 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கேபினெட் செயலாளர், அமைச்சரவை செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசினுடைய உயர்ந்த ஒரு நிர்வாக அதிகாரி அப்படின்னு சொன்னால் இந்திய குடியியல் பணிகளினுடைய மூத்த ஒரு அதிகாரி, ஒரு ஆஃபீஸர் அப்படின்னா இவர் தான். சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. கேபினெட், அமைச்சரவை செயலகம், மந்திர மண்டல சசிவாலயா, அது ஹிந்தியில் போட்டிருப்பாங்க. சரியா? பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க அதுக்கான வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். கேபினெட் செக்ரட்டரியேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கக்கூடிய கேபினெட் செக்ரட்டரி யார் அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, ஸோ இதனுடைய ஆரிஜின் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. அப்போது யாருடைய பீரியட் அப்படின்னா லார்ட் கானிங் பிரபு. சரிங்களா? ஸோ அவருடைய டைம் பீரியடில் தான் வந்து கவர்னருக்குன்னு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண டைம் பீரியடு இல்லையா? சரியா? நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரைவேட் செக்ரட்டரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1935 வந்து ஒரு சட்டம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட் 1946 வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஐஎன்எம்மில் படிப்பீங்க. அதாவது இடைக்கால அரசாங்கம் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அதில் வந்து செக்ரட்டரியேட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் தான் முன்னாடி இருக்கும், நம்ம இந்த வைஸ்ராய் இருக்கக்கூடிய டைமில். அதுக்கப்புறம் தான் இது என்ன பண்ணுறாங்க, கேபினெட் செக்ரட்டரியேட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. சரிங்களா? ஓகே, அண்ட் செக்ரட்டரி டு தி எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆஸ் கேபினெட் செக்ரட்டரி, இந்த மாதிரி ஒரு பேரை வந்து மாற்றிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. 1950 இந்தியாவில் கேபினெட் செயலாளர் பதவி அப்படிங்கிறது வருது. ஓகே, ரைட். பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிட மிக குறைந்த வயது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 18, 21, 25, 30. 18, 21, 25, 30. ஸோ 21 வயது இருந்தால் நம்ம போட்டியிடலாம். ஆப்ஷன் பி 18 வயது அப்படிங்கிறது ஓட்டிங் ஏஜ்.
18 வயது அப்படிங்கிறது ஓட்டிங் ஏஜ், அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஏஜஸ் சம்மந்தமாக ஒவ்வொரு ஏஜ் என்னென்ன இருக்குது, 18 என்ன, 21 என்ன, 25 என்ன, 30 என்னது, சரிங்களா, 35 இருக்குது, அப்புறம் 60 இருக்குது, 65 இருக்குது, 70 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏஜஸ், அப்புறம் 62, சரிங்களா, இந்த ஏஜஸ் தான் நமக்கு அடிக்கடி நம்ம வந்து படிக்கக்கூடியது. ஒவ்வொன்றும் எது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். பண மசோதாவுக்கு எத்தனை நாட்களுக்குள் மாநிலங்களவையில் ஒப்புதல் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பண மசோதா எத்தனை நாட்களுக்குள் மாநிலங்களவை ஒப்புதல் வழங்க வேண்டும். மணிபில்லையும் நான் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து டீட்டெயில்டாகவே சொல்லியிருக்கேன். மணிபில் டீட்டெயில்டாக வேணால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு கண்டென்ட் நம்ம படிக்கும்போது மணிபில்லை பற்றி நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரியும் சொல்லியிருப்பேன். இது எங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரியா. பண மசோதா எத்தனை நாட்களுக்குள் மாநிலங்களவை ஒப்புதல் வழங்க வேண்டும். 7 நாட்கள், 14 நாட்கள், 21 நாட்கள், 28 நாட்கள். நல்ல கேள்விதான். 14 நாட்கள், ஆப்ஷன் பி, 14 நாட்களுக்குள்ள ஒப்புதல் வழங்க வேண்டும். சரியா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மணிபில் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் எது? மணிபில் எந்த ஆர்டிக்கலை சொல்கிறாங்க? இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 110 இருக்குது. ஆர்டிக்கல் 110, சரிங்களா. வரி விதிக்கிறது, பப்ளிக்கான ஆகக்கூடிய செலவு, இதை பற்றிலாம் வரக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் வந்து 110. மணிபில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் பில்லேருந்து டிஃப்ரெண்ட் ஆனது, சரியா. ஃபினான்ஸ் பில் ஆர்டிக்கல் 117 வரும், சரிங்களா. ஸோ அதை பற்றின ஒரு கம்பேரிசன் நம்ம வந்து பின்னாடி வேணால் பார்க்கலாம். ஓகே. ஸோ மணிபில் வந்து எங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, இந்த கம்பேரிசன் நம்ம ஏற்கனவே மணிபில் வேறு, ஃபினான்ஸ் பில் வேறு. பண மசோதா, நிதி மசோதா அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா. 110, இது வந்து 117, சரிங்களா. இது வந்து கவர்மெண்ட்டோடைய பில். இது வந்து ஒரு ஆர்டினரி பில். ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பில்லு. இது வந்து கவர்மெண்ட்டோடையது. இது இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், சரிங்களா. ஓகே, அது தெரிஞ்சுக்கோங்க. இந்த 117லேயே சில விஷயங்கள் இருக்குது. இதில் லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும் இருக்குது, போத் ஹவுசஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும் இருக்குது, சரிங்களா. இதே மாதிரி இதுக்கு வந்து பிரசிடெண்ட்டுடைய ஒப்புதல் இருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இன்ட்ரடியூஸே பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருப்பேன், சரிங்களா. பிரசிடெண்ட்டுடைய ஒப்புதல் வேணும். இது வந்து ஒரு மசோதா வந்து பண மசோதாவா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறது யார் அப்படின்னா ஸ்பீக்கர், சபாநாயகர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சாதாரண மசோதாவா அல்லது பண மசோதாவா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறது யார், ஸ்பீக்கர். இதுவும் கேட்பாங்க, சரிங்களா. ஓகே. ஜாயின்ட் சிட்டிங்லாம் தேவைப்படுமா அப்படின்னா அந்த மாதிரி எந்த ப்ரொவிஷனும் கிடையாது, சரிங்களா. இவங்க 14 நாளில் ஒப்புதல் கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டியும் சரி, மணிபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகிடும், அவங்க லோக்சபாவில் பாஸ் பண்ணால் போதும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிரசிடெண்ட்டுக்கு போகும். பிரசிடெண்ட் வந்து இதுக்கு சைன் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவருடைய முன் அனுமதியோடு தான் இது வந்து அவைக்கே வருது. அதனால் அவர்கிட்ட போகும்போது என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருவார், சரியா. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மணிபில் சம்பந்தமாக முக்கியமாக கேட்கக்கூடிய கேள்வி என்னது, ஆர்டிக்கல் என்ன 110 அப்படின்னு கேட்பாங்க. மணிபில் வந்து எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பிரசிடெண்ட்டுடைய முன் அனுமதியோடு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இது இந்த மசோதா பண மசோதாவா அப்படின்னு முடிவு பண்ணுறது யார், சபாநாயகர், சரியா. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து லோக்சபாவில் பாஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா ராஜ்யசபா அதில் வந்து ஏதாவது திருத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியுமா அப்படின்னா அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு கன்சிடரேஷன், உங்களுக்கு ஒரு கன்சிடரேஷனுக்காக அவங்களுக்கு அனுப்புவாங்க. ராஜ்யசபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து இதில் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட்லாம் பண்ண முடியாது, சரியா. ஓகே, அவங்க வந்து ரெக்கமெண்டேஷனை கொடுக்கலாம், சரிங்களா. ஆனால் அந்த பில்லை வந்து லோக்சபாவுக்கு 14 நாட்குள்ளே ரிட்டர்ன் பண்ணி ஆகணும், சரிங்களா. நீங்கள் வந்து ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன் சேர்த்துறீங்களோ சேர்த்தாலையோ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நீங்கள் 14 டேஸ்க்குள்ளே மறுபடியும் என்ன பண்ணுங்கள், லோக்சபாவுக்கு திருப்பி அனுப்பிச்சிடுங்க. அது நீங்கள் என்னென்னா ஒருவேளை ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ரெக்கமெண்டேஷனை நாங்கள் லோக்சபா ஏற்றுக்கணுமா ஏற்றுக்காதா அப்படிங்கிறதெல்லாம் எந்த கண்டிஷனும் கிடையாது, சரிங்களா. அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணிடலாம், சரியா. என்னன்னாலும் பண்ணலாம். ஓகே, ஒருவேளை அவங்க கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த பில்லை வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவுசஸ்லேயும் பாஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. ஓகே, அது என்ன சேஞ்சஸ் சொன்னாங்களோ அதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் 2 ஹவுசஸ்லேயும் பாஸ் பண்ணுவாங்க. இது ப்ரொசீஜர். பட் அவங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. ஆப்ஷன்ஸ் இருக்குது, பண்ண தேவையில்லை. ஓகே, ரைட், சரிங்களா. ஆனால் எவ்வளோ நாளைக்குள்ளே பண்ணணும், 14 days, ஓகேங்களா. ராஜ்யசபா டஸ் நாட்
பாஸ் த பில் வித்தின் 14 days 14 நாட்களுக்குள்ளே அதை வந்து பாஸ் பண்ணல, ஒப்புதல் வழங்கலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோக்சபா வந்து அவங்க பாட்டுக்கு அந்த இதை வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அப்போது இதனால தான் சொல்லுவாங்க ராஜ்யசபாவை விட லோக்சபாவுக்கு தான் அதிக பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது பிரசிடெண்ட்டுக்கு போகும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கலாம். சரிங்களா? அவர் வந்து அவருடைய அந்த பில்லுக்கு வந்து அசன் கொடுக்கலாம், இல்லை அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஆனால் அவரால் என்ன பண்ண முடியாது, ரிட்டர்ன் பண்ண முடியாது. சரிங்களா? அவர் வந்து அந்த பில்லை ஹோல்டு பண்ணி வைக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒப்புதல் கொடுக்கலாம். இது மறுபடியும் வந்து ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லோக்சபாவுக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா அவருடைய ஒப்புதலோடு தான் அது வந்து ஆல்ரெடி வருது, ப்ரியர் பர்மிஷனோடு தான் வருது. அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் இது சம்மந்தமாக கேள்வி கேட்கலாம். ஓகே, முடிஞ்சுது. அடுத்த கேள்விக்கு வருவோம். இந்திய அரசியலமைப்பினுடைய எஞ்சிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பினுடைய எஞ்சிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு பார்த்துருவோமா? பாருங்க, மத்திய அரசுக்கிட்ட இருக்கா, மாநில அரசுக்கிட்ட இருக்கா, நீதித்துறைக்கு இருக்கா, இல்லை எதுவுமே இல்லையா அப்படிங்கிறத பாருங்க. எஞ்சிய அதிகாரம் இது நான் போன வீடியோலையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 1935 சட்டம் பற்றியும் நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி நிறைய இடங்களில் நம்ம படிச்சிருப்போம். மத்திய அரசு, மாநில அரசு, நீதித்துறை இதை எதுவும் இல்லை. ஸோ ஆப்ஷன் வந்து மத்திய அரசுக்கு தான். அதாவது பவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, அவங்க மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. இதிலெல்லாம் இல்லாத மீதி எல்லாமே யார்கிட்ட இருக்குது அப்படின்னா மத்திய பட்டியலில் இருக்குது. சரிங்களா? சரி, மத்திய அரசுக்கிட்ட இருக்குது. இந்த பட்டியெல்லாம் வராத துறைகள், அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே மீதி யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்கும். ஓகேங்களா? பொது பிரிவிலேயே ஏதாச்சும் முரண்பாடுகள் வருது அப்படின்னா மத்திய அரசு சொல்கிறது தான் ஃபைனல் ஆகும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? 3 பட்டியல் இருக்குது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல், சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது நம்ம ஆல்ரெடி படித்தது தான். இதில் இல்லாத அதிகாரங்கள் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னா மத்திய அரசுக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சட்டத்தினுடைய எஞ்சிய அதிகாரங்கள் வந்து மத்திய அரசுக்கிட்ட இருக்குது. ஓகே, அடுத்து அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா எந்த அவையில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா எந்த அவையில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும்? மக்களவையா, மாநிலங்களவையா? மக்களவை அல்லது மாநிலங்களவை? இவை எதுவும் இல்லை. 2 அவையில் எதுலையாச்சும் ஒன்றில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஆப்ஷன் சி, திருத்தச் சட்டம். திருத்தச் சட்டம் வந்து 2 அவைகளில் ஏதாவது ஒரு அவைகளில் நம்ம என்ன பண்ணலாம், இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க. இந்த திருத்த சட்டம் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது? யாருக்காவது ஞாபகம் இருந்தால் டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அரசியலமைப்பு திருத்த சட்டம் 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க அரசியலமைப்பு திருத்த சட்டம் பற்றி. ஆர்டிக்கல் 368. ஆர்டிக்கல் 368. சரிங்களா? இது வரைக்கும் என்னென்னலாம் திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கேள்விகளில் நம்ம டாபிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடியது. அதனால் கண்டிப்பாக அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது இந்திய அரசியலமைப்பிலிருந்து வேறுபட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூட்டாட்சி அரசாங்கம், பாராளுமன்ற அரசாங்கம், ஜனாதிபதி அரசாங்கம், சுதந்திரமான நீதித்துறை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர்? பின்வருவனவற்றுள் இந்திய அரசியலமைப்பிலிருந்து வேறுபடுது. கூட்டாட்சி அரசாங்கம், பாராளுமன்ற அரசாங்கம் கரெக்டு தான். சுதந்திரமான நீதித்துறை இருக்கானா? எஸ் இருக்கு. ஜனாதிபதி அரசாங்கம்ங்கிறது தான் தப்பு. நம்மளோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட். எஸ். அதே மாதிரி பாராளுமன்ற முறை அரசாங்கம், சுதந்திரமான நீதித்துறை இருக்கக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். பாராளுமன்றத்தில் உள்ள மிகப்பெரிய குழு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழு விதிகள் குழுவா, மதிப்பீட்டு குழுவா, பொதுத்துறை குழுவா, பொது கணக்கு குழுவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருக்கக்கூடிய இதிலே வந்து மதிப்பீட்டு குழு தான் வந்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்னைக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து கம்மியாக தான் பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ வரக்கூடிய கிளாஸஸில் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு பார்க்கலாம். சரிங்களா?
கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு கேட்கணும்னா கேட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே கேள்விகள் கேட்கும்போது அதிகமாக நம்ம கேள்விகள் கேட்டுகிட்டே போகலாம். நாடாளுமன்ற குழுக்கள் அப்படிங்க எங்கே படிப்பீங்க அப்படின்னா 12th நீங்கள் வந்து படிப்பீங்க. நாடாளுமன்ற குழுக்களை 2 வகையாக பிரிக்கலாம். நிலைக்குழு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் தற்காலிக குழு அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படி இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழு அப்படிங்கிறது வந்து மதிப்பீட்டு குழு. சரிங்களா? மதிப்பீட்டு குழு அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, பொருளாதாரம் சார்ந்த கொள்கைகளை வந்து மதிப்பீடு செய்வது, நிர்வாக சீர்திருத்தங்களை வந்து மதிப்பீடு செய்வது. சரியா? ஸோ இது எல்லாமே மாநிலத்துக்குள்ளே வெளியெல்லாம் பயணம் செய்து பரிந்துரை அளிப்பது, இதெல்லாம் வந்து இந்த குழுவினுடைய முக்கியமான பணிகள். சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு தற்காலிக குழு தான். ஓகே, அதே தற்காலிக குழு இருக்குது, நிலைக்குழுவிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அதாவது நிதி பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு, பொதுத்துறை நிறுவனம் குழுக்கள், இந்த மாதிரி நிறைய குழுக்கள் வந்து இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, படிக்கலாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.